இன்னைக்கு நடந்த போட்டியில் இங்கிலாந்து கிட்ட பாகிஸ்தான் தோல்வி அடைந்ததால் பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு செல்ல முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து முதல் மேட்ச் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மேட்ச் மழை வந்துச்சு. மழை வந்ததால் ரெண்டு டீமுக்குமே ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. பாகிஸ்தான் கிட்ட ஆல்ரெடி 1 பாயிண்ட் இருந்துச்சு. இப்போ ரிமைனிங் 2 மேட்சஸ் அவங்க ஆடணும். ரெண்டுமே மஸ்ட் வின் மேட்ச் பாகிஸ்தானுக்கு. இப்போ பாகிஸ்தான் இங்கிலாந்து கிட்ட இந்த மேட்ச் இன்னைக்கு தோத்துட்டாங்க. அதனால பாகிஸ்தான் நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு ஸ்ரீலங்கா மேலே ஜெயிச்சாலும் பாகிஸ்தானுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 2+1 3 பாயிண்ட்ஸ் தான் ஆகும். அதனால குவாலிஃபிகேஷன் சினாரியோ அவங்களுக்கு இல்லை. இப்போ இங்கிலாந்து குவாலிஃபைடு. நெக்ஸ்ட்டு இன்னைக்கு நடந்த மேட்சோட ரிவ்யூ பற்றி நான் பேசணும். இன்னைக்கு பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீலங்காவில் தான் மேட்ச் நடக்குதுன்னு. ஸ்ரீலங்காவில் ஆல்மோஸ்ட் 175 மேலே நீங்கள் ரன் அடிச்சிங்கனாவே அது வின்னிங் டோட்டலு. பட் பாகிஸ்தான் 164 தான் அடித்தாங்க. பாகிஸ்தானில் சரியாக ஆடினா 3 பிளேயர் தான். ஒன்று ஃபர்ஹான் 63 ரன்ஸ் அடித்தாரு. நெக்ஸ்ட்டு ஃபக்கர் ஜமான் 25 ரன்ஸு, சதாப் கான் 23 ரன்ஸு. ரிமைனிங் யாருமே சரியாக ஆடலை. இந்த பாபர் அலம் டெஸ்ட் மேட்ச் தான் ஆடுவான்னு இருக்காரு. T20 மேட்ச்சில் அவர் டெஸ்ட் மேட்ச் ஆடின்னு இருக்காரு. எல்லா T20 மேட்ச்லேயும் அவர் டெஸ்ட் மேட்ச் தான் ஆடிக்கிறாரு. இன்னும் எப்படி டீமில் இருக்காரு எனக்கு தெரியல. இப்போ இங்கிலாந்து பேட்டிங்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேயர் தான் ஹாரி ப்ரூக்கு. அவர் செஞ்சுரி அடித்தார். அவரால் தான் இங்கிலாந்து வின் பண்ணாங்க. ரிமைனிங் யாருமே சரியாக ஆடல. பட் ரெண்டு டீம் பவுலிங் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா பாகிஸ்தானோட பவுலிங்கில் வந்துட்டு ஷாஹின் ஷா அஃப்ரிதி 3 விக்கெட்ஸ் எடுத்தார். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த உஸ்மான் தாரிக்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, ஸ்டக் பண்ணி பவுலிங் போடுவார், அவர் 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. இதுதான் மேட்சோட சினாரியோ. இன்னைக்கு பாகிஸ்தான் தோதுனால அவங்க வந்துட்டு செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக முடியாது. அவ்வளோதான். இன்னைக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு ஹாரி ப்ரூக். ஏன்னா அவர் தான் செஞ்சுரி அடித்தார். அவர் ஒரு ஆள் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியது இங்கிலாந்து பேட்டிங்கில். இங்கிலாந்து பேட்டிங் மொத்தம் கொலாப்ஸு. பட் ஹாரி ப்ரூக் ஒரு ஆள் தான் செஞ்சுரி அடிச்சு இந்த மேட்சை வந்து வின் பண்ண வச்சார். அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் இன்னைக்கு.